ஏ ஒரு வேலையை தனியே 7 மணி நேரத்தில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 10 மணி நேரத்தில் செய்து முடிப்பார். அவர்கள் இருவரும் சேர்ந்து 3 மணி நேரம் வேலை செய்த பிறகு வேலையை விட்டு சென்று விடுகின்றனர். மீதம் எவ்வளவு வேலை இருக்குன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இங்கே ஒரு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒரு வேலைனா 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் இந்த மணி எடுத்துக்காங்க. 3 ரன் இருக்குது, அதாவது கலப்பு பணத்தில் இருக்குது. அப்போ 3 1/2 இருக்குது. 3 × 2 6, 6 + 1 7/2. 7/2 வகுத்தல் ஏக்கான டைம். ஏக்கான டைம் 7:30. அப்போ 7 இதுவும் கலப்பு பணத்தில் இருக்குது. 7 1/2ங்கிறது 7 × 2 14, 14 + 1 15, 15 வகுத்தல் 2 பிளஸ் அகைன் இந்த 3 அப்படிங்கிறது கலப்பு பணத்தில் இருக்குது. அப்போ மாற்றி எழுதணுமா? 7/2 வகுத்தல் பிக்கான டைம். பிக்கான டைம் 10:30. 10:30 அப்படிங்கிறது கலப்பு பணத்தில் இருக்குது. 10 1/2. அப்போ 2 × 10 20, 20 + 1 21/2. ஸோ இது ரெண்டையும் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி இது 1 மைனஸ் பண்ணுமா? இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இங்கே பாருங்க, இந்த 4 இடத்துலையுமே 4லுமே டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ காமனாக இருக்கிறதுனால அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 21 7, இங்கே 21 7 கேன்சல் பண்ணால் 3 வரும். அப்போ என்ன இருக்கும்? 1 மைனஸ் 7/15 ப்ளஸ் 1/3 இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கு காமனாக 1 மைனஸ் 2க்கு காமனாக எல்சிஎம் எடுத்தோமா 15. இங்கே 15 இருக்குது. அப்படியே மேலே நியூமரேட்டர் என்ன வேலைக்கு அதை போட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே 3 எத்தனை டைம் இருக்குன்னா 15 வரும், 5 டைம். ஸோ அந்த 5 மேலே பிரிக்கணும். 1 × 5 5. நெக்ஸ்ட் சீக்வல் டு 1 மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 7 + 5 12 மைனஸ் 15. நெக்ஸ்ட் 1 × 15 15. 15ல் 12 போச்சுன்னா மீதி 3/15. இது 3ஆல் கேன்சல் பண்ணுமா 1/5ன்னு வரும். ஸோ மீதம் எவ்வளோ வேலை இருக்குன்னா 1/5. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு 2 சம் சால்வ் பண்ணால் போதும், நீங்கள் ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். இந்த சம் பார்க்க தான் பெரிய சம்மே தெரியுது, பட் ஆனால் ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ணிடலாம்.